ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டான வரமிளகாய் வச்சு மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வரமிளகாய் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிளகாய் மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1 டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருங்க. அதில் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 12-13 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து நான் 250 கிராம் மட்டனுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதே 1/2 கிலோ மட்டனாக இருந்தால் நீங்கள் இது டபுளாக எடுத்துக்கோங்க. ஒரு 20-22 மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. காரம் வந்துட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணியில் வேக வச்சுருங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்புக்கு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாய் வச்சு தான் நம்ம மட்டன் ஃப்ரை செய்ய போகிறோம். 5 நிமிஷம் மிளகாய் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியில். இப்போ தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மிளகாயை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. மிளகாய் பேஸ்ட்டு அரைச்ச பிறகு இப்போ நம்ம மட்டன் தாளிச்சிக்கலாம். வானலில் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் எலும்பு இல்லாமல் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். மட்டன்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மிளகாயோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி போடாமல் அதே போல் நிறைய மிளகாய் கிள்ளி கூட போடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/4 கிலோவுக்கு தகுந்த மாதிரி 1 தக்காளி பழம் மட்டும் ஆட் பண்ணுறேன். தக்காளி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். மட்டன் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கனால சீக்கிரம் குக் ஆகிடும். நல்லா வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியெலாம் நல்லா சுண்டியாச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வரமிளகாய் போட்டு செய்கிறதுனால வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு நல்ல சைட் டிஷ் இது.
காரசாரமான வரமிளகாய் மட்டன் வறுவல் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.